ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் திருப்பாடல்கள் 112வது அதிகாரம் 2வது இறைவசனம். அவர்கள் வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆம், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனால் கிடைக்கக்கூட ஆசீர்வாதத்தை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி வாழ்கிற வாழ்வு அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற வாழ்வு. அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நேர்மையாய் வாழ்கிறவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நேர்மையாய் வாழ்ந்தால் ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டில் இருக்கும். இது தேவன் அருளும் ஆசீர்வாதம். பாருங்கள், 2 சகோதரர்கள் தங்கள் குடும்ப பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கு திருமணம் முடிந்தது, இன்னொருவன் தனிமையாய் இருந்தான். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இருவரும் சரிபதியாக உற்பத்தியையும் லாபத்தையும் பங்கிட்டு கொள்வார்கள். தனிமையாய் இருந்த சகோதரன் நினைத்தான், நான் தனிமையாய் இருக்கிறேன், எனது தேவைகள் குறைவாக உள்ளது, லாபத்தை சரிபாதியாக பிரிப்பது நல்லதல்ல. ஆகவே ஒவ்வொரு இரவும் ஒரு மூட்டை தானியத்தை தனது சகோதரன் களஞ்சியத்தில் போட்டு விடுவான். திருமணமான சகோதரன், எனக்கு திருமணமாகிவிட்டது, என்னை கவனிக்க என் குடும்பம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கோ யாரும் இல்லை என்றே அவனும் ஒரு மூட்டை தானியத்தை அவன் களஞ்சியத்தில் போட்டான். தங்களது களஞ்சியத்தில் தானியம் குறையவே இல்லை என்பதை பார்த்த இருவரும் வியந்தார்கள். ஒரு நாள் மூட்டையை வந்து கொண்டு வரும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டார்கள். மூட்டையை போட்டுவிட்டு இருவரும் தங்களை அணைத்து கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தரும் ஐஸ்வர்யம் நிலையானது. அந்த ஐஸ்வர்யமானது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். நேர்மையற்ற முறையில் அநீதி செய்து வாழ்ந்து சேர்ப்பதினாலும் ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் வரலாம். ஆனால் அவர்கள் வேதனை உண்டு. தேவன் ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும்போது அதில் வேதனை இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாம் நிறைவாய் இருக்கும். அவர் கிருபையினால் நம்மை வழி நடத்துவார். நோவா நீதிமானாய் நேர்மையாய் நடந்து தன் குடும்பத்தை பேழைக்குள் அழைத்து சென்று காப்பாற்றி புது உலகை அமைக்கிறார். அதேபோல் ஆபிரகாமும் ஈசாக்கும் குழந்தைகள் இல்லாத நிலையிலும் விசுவாசத்தோடு இருந்து ஜெபித்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்று நாமும் நேர்மையாக வாழ்வோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நேர்மையாக வாழ்வதினால் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பாத்திரமாக வாழ அப்பா நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஆமா, நேர்மையற்ற முறையில் சேர்க்கும் செல்வம் நிலைக்காது என்று புரிந்து கொள்ளத்தக்க தன்மையை ஒவ்வொருவருக்கும் நீர் மனதில் வையும் சுவாமி. நாங்கள் நேர்மையாக வாழ்ந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய அண்டையில் வந்து சேர நீர் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி, செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பர் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நேர்மையாளராக வாழ உங்களை அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.